21 ஆஃப் டாக்குமெண்ட்ரிங் மை ஜேர்னி இன் சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம லேப்டாப் சார்ஜர் அப்புறம் ஃபோன் சார்ஜர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கிளாஸு, அதனால் அதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து குளித்து தலை சீவிட்டு அப்புறம் அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஜங்ஷனுக்கு. அந்த வீடியோ எடுக்கல நான். வந்து தூறிக்கிட்டே இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அப்புறம் நானும் நண்பரும் வந்து எப்படியோ தாண்டி போயாச்சு கிளாஸுக்கு எப்படியோ நினையாமல் வந்துட்டோம். பார்த்தோம் 1, 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டோம். வந்து மண்டையை வச்சு மறைச்சிட்டு இருக்காருல, அவர் தான் சூர்யா. இது வந்து நம்ம சூர்யா, இது வந்து இன்னொரு சூர்யா. ஒரு சூர்யா வச்சே சமாளிக்க முடியாது, 2 பேர் இருக்காங்க. இவர் வீடியோ எடுத்தால் அவருக்கு பிடிக்காது, தட்டி விட்டு ஓடிட்டார். இவர் நம்மளோட 2 செட்டு சீனியரு, எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்களா, ஆளையை காணோம், ஓடிட்டார். அவ்வளோ அவசரமாக வந்து சும்மா தான் கீழே நின்றுக்கிட்டு இருந்தார். அப்புறம் வண்டியில் வந்திருப்பார் போல். நாங்கள் கேட்டோம் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி வாங்கடா ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். வண்டியில் போகும்போது கூட வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்காரான்னு கத்திக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஜங்ஷனில் இறக்கி விட்டு சொல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜங்ஷனில் போய் பார்த்தோம், ட்ரெயின் இல்லை. அதனால் இன்றைக்கி நானும் நண்பரும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே போய் திருச்சி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போனோம். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆனேனே வந்து நண்பர் நம்மளை விட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. போய் லிஃப்ட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே போக மாட்டார். இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்னா, அப்படியே லிஃப்ட்டை விட்டு இறங்கி நானும் நண்பரும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே பஸ் ஏறிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். நண்பர் இறங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வடமேரில் இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மழை பெஞ்சிருச்சு. ரோடெலாம் ரொம்ப வதன்னு இருந்துச்சு. அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். பஸ் வந்துருச்சு. பஸ் ஏறி உட்காந்து ஊருக்குள்ளே இறங்கி சாட்டு வாங்கிக்கிட்டேன். சாட்டு வந்து எதுக்கு அப்படின்னா, புதுசாக ஹேபிட் சாட் போடுறதுக்கு தான். பழசு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே 4 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். மாடெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போயாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி போயிட்டு ஹேபிட் சாட் ரெடி பண்ணோம். ஹேபிட் சாட் ரெடி பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன்.